Hello my lovely students, நாம இப்போ exercise 4.3ல fifth sum பார்க்க போறோம். Fifth sumல என்ன கேட்டிருக்காங்க? Is it possible to design a rectangular park of perimeter 80 meter and area 400 meter square? If so, find its length and breadth. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பெரிமீட்டர் கொடுத்துட்டாங்க which is 80 மீட்டர், ஏரியாவும் கொடுத்துட்டாங்க 400 மீட்டர். ஓகே, அது ரெக்டாங்குலர் பார்க். ஓகே, ரெக்டாங்குலர் பார்க்கோட perimeter வந்து 80 meter. So what is perimeter of a rectangle? Formula: perimeter of a rectangle equals to 2 into L plus B. Okay, 2 into L plus B நமக்கு வந்து which is equals to 80 அப்படிங்கிறத நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேவா? இப்போ இதுலேருந்து நம்ம வந்து L plus B equals to 80 divided by 2 equals to 40. So length plus breadth equals to 40. இதுலேருந்து நாம் இப்போ breadth கண்டுபிடிச்சிடலாமா? breadth equals to 40 minus L. இந்த பக்கம் இது போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து minus L வந்துடும். நம்ம சப்போஸ் லென்த்தை வந்து எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்ன்னு நம்ம வந்து நோட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அப்போ breadth equals to 40 minus x. ஓகே, நமக்கு இப்போ breadthோட வேல்யூ கிடச்சிருச்சு. இதோட எந்தோட வேல்யூ நம்ம வந்து எக்ஸ்ன்னு எடுத்துருக்கோம். ஸோ ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஃபார்முலா என்ன? ஏரியா ஆஃப் அ ரெக்டாங்கிள் ஈக்குவல்ஸ் டு லென்த் இன்டூ breadth இல்லையா? ஸோ நமக்கு வந்து ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் உங்களுக்கு வந்து 400 மீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் x இன்டூ 40 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு திஸ் 400 மீட்டர். ஸோ அதை நம்ம இப்போ போடலாம். எக்ஸ் இன்டூ 40 மைனஸ் எக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 400. ஓகே, இப்போ தென் இது ரெண்டுத்தையும் நம்ம இன்டூ பண்ண போகிறோம். 40x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 400. ஓகே, இது நமக்கு இங்கே குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம இப்போது பெரிய டிகிரியிலேருந்து எடுக்க போகிறோம். ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 40x, இது இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் 400 ஈக்குவல்ஸ் டு 0. ஸோ உங்களுக்கு எல்லாமே இங்கே வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட் இது வந்து உங்களுக்கு வந்து மைனஸ் இருக்குது, அது இப்படி இருக்கக்கூடாது. ஸோ நம்ம இது எல்லா ஃபுல் ஈக்குவேஷன் நம்ம வந்து டிவைடட் பை மைனஸ் பண்ணுறோம். அப்படி பண்ணால் இது வந்து பாசிட்டிவ் ஆகிடும். மைனஸ் 40x இங்கே ப்ளஸ் 400 ஈக்குவல்ஸ் டு 0. இப்போ நம்ம டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? டிஸ்கிரிமினன்ட் கண்டுபிடிப்போம். Discriminant D equals to B square minus 4AC. Okay, also A equals to 1, B equals to minus 40 and C equals to 400. So, இப்போ இங்கே வந்து இதில் போட்டோம் அப்படின்னா என்ன வரும்? D equals to B வந்து minus 40 the whole square minus 4, 1 into 400. Okay, which will be equals to, இப்போ 40 the whole square என்ன பண்ணலாம் அப்படின்னா 1600 minus 1600 which is equal to 0. ஓகே, D வந்து உங்களுக்கு இப்போ 0ன்னு வந்துருச்சு. இப்போ D உங்களுக்கு வந்து 0வாக இருந்தால் உங்களுக்கு வந்து என்ன ரூட்ஸ் இருக்கும்? ஆல்ரெடி நான் இதோட 3 டைப்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இருக்குது. ஓகே, அது எல்லாமே நான் இன்ட்ரடக்ஷன் வீடியோ இதுக்கு முன்னாடி வர வீடியோஸில் எல்லாமே நான் போட்டிருக்கேன். நீங்கள் முன்னெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ டிஸ்கிரிமினன்ட் D உங்களுக்கு வந்து 0வாக இருந்தால் வச்சுட்டாக்கா 2 ரியல் ஈக்குவல் ரூட்ஸ் கிடைக்கும். 2 ரியல் ஈக்குவல் ரூட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம இப்போது குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷனில் நம்ம இப்போது போட்டு பார்க்கலாம். ஓகே, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை கண்டுபிடிச்சது இப்போ நான் இங்கே எழுதிக்கிறேன். A equals to 1, B equals to minus 40 and C equals to 400. ஸோ இங்கே வந்து குவாட்ராட்டிக் ஃபங்க்ஷன் வந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4AC த ஹோல் டிவைடட் பை 2A. ஸோ மைனஸ் பி பண்ணிங்கன்னா ஆல்ரெடி இங்கே மைனஸ் இருக்குது, இங்கேயும் உங்களுக்கு மைனஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஆகிடும். 40 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் வந்து என்னது மைனஸ் 40 த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4, A வந்து என்னது 1, C வந்து 400 the whole divided by, the full divided by 2 into 1. Okay, which will be equals to over the minus 40 the square வந்து 6
1600 plus or minus. Already you தெரியும் நமக்கு வந்து 0 தான் கிடைக்கும். 1600 40 the whole divided by 2 which will be equals to 40 plus or minus உங்களுக்கு 0 the whole divided by 2. So உங்களுக்கு வந்து என்ன ஆன்சர் வரும்? ரெண்டு ஆன்சர் வரும். 40 plus 0 the whole divided by 2, 40 minus 0 the whole divided by 2. So நான் இங்கே போட்டேன் அப்படின்னா 40 divided by 2, 40 divided by 2. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டிஸ்கிரிமினண்ட்டில் உங்களுக்கு 0 கன்சிடர்ஸ்னா 2 ரியல் ஈக்குவல் ரூட்ஸ் வருமா? ஸோ அதே மாதிரியே உங்களுக்கு வந்து வந்துருச்சு 20 into 20. ஸோ எக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து என்னது 20. பிரெத் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆன்சரில் என்ன பார்த்தீங்க? breadth equals to 40 minus this x, which will be equals to 40 minus x is nothing but l, okay, which is equal to 20, which is equal to 20. So length உங்களுக்கு வந்து 20, breadth வந்து உங்களுக்கு 20. So rectangle நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதான் ஒரு rectangle எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து length வந்து 20, breadth வந்து 20. That's it, okay.